இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அப்புறம் தேவையான அளவு தூள் உப்பு. உங்களுக்கு எப்படி நீங்கள் எவ்வளோ மாங்காய் போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கணும். அப்புறம் வரமிளகாத்தூள், அதுவும் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம்ல, வரமிளகாத்தூள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எவ்வளோ மாங்காய் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு உங்களுக்கு எவ்வளோ காரம், உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு நமக்கு மாங்காய்க்கு தகுந்த அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காயணும், நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கடுகு போடணும். ஏன்னா லைட்டாக காஞ்சோன்னு நம்ம கடுகு போட்டோம்னா எண்ணெய் நல்லா கொதிக்க விடும்போது கடுகெல்லாம் கருகி போயிடும். அதனால் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு போடணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இப்படி சுட சுட அந்த எண்ணெயை நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாங்காயெல்லாம் அப்படியே ஊற்றிடணும். சுட சுட அந்த எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் எண்ணெயை மட்டும் நல்லா கொதிக்க காய வச்சு ஊற்றியும் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரு வாசத்துக்காக கடுகும் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு தொட்டுக்க, பிசைஞ்சு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.